வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். இன்றைக்கி ஜூஸ் ஹிஸ்ட்ரியோட எபிசோட் 15 நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஜயோனிசம் பற்றி பார்த்தோம். அதை எப்படி உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க, அதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணாங்க, எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த எபிசோடில் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டு பிறந்தபோது பாலஸ்தீனில் இருந்த மொத்த யூதர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,00,000. கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனில் யூத நில வங்கிகளும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஜூஸோட லேண்ட் பேங்க். நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா? சொந்தமாக வீடு கட்ட ஆசைப்பட்றீங்களா, நிலம் வாங்க ஆசைப்பட்றீங்களா, பணத்துக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் கடன் தரோம், வட்டிலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மனுஷராக பிறந்த எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு காணி நிலமாவது வேணுன்ற அந்த ஆசை இருக்க தானே செய்யும். பிற இனத்தவர்கள், முக்கியமாக அரேபியர்கள் யூத வங்கிகளோட வலையில் விழுந்தாங்க. உங்ககிட்ட உபயோகிக்கப்படாத பால் நிலங்கள் இருக்கா, எங்களோட வங்கி மூலமே நீங்கள் அந்த நிலங்களை விற்றுக்கலாம், நாங்களே அதிக பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம். பாலஸ்தீன் பாலைவன பூமி தான், விவசாயம்லாம் அங்கே பிரமாதமாக ஒன்றுமே நடக்கலை. ஒன்றுக்கும் உதவாத நிலங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது, விற்று காசாவது பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா இல்லாத அரேபியர்கள் யூத வங்கிகளை தேடி வந்தாங்க. வங்கிகள் ரொம்ப மரியாதையாக அதிக பணம் கொடுத்து நிலங்களை வாங்கிக்கிட்டாங்க. சூப்பர், இந்த வீணா போன நிலத்துக்கு இவ்வளோ காசா, இன்னும் கொஞ்சம் நிலம் இருந்தால் கூட விற்றுக்கலாமே அப்படின்னு தான் யோசிச்சாங்களே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமங்கள் என்ன, ஏன் இவங்க திடீர்னு முளைச்சி ஒன்றுக்கும் உதவாத நிலங்களை நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அரேபியர்களுக்கு யோசிக்க தோணவே இல்லை. அரேபியர்கள் யோசிச்சது எல்லாமே ஒன்று தான். இன்னைக்கு எவ்வளோ அதிகமாக விலை சொல்லலாம் சொன்னாங்க. தரிசு நிலங்களுக்கெல்லாம் தாறுமாறாக விலை சொன்னாங்க. எவ்வளவா இருந்தால் என்ன, வாங்கி போடு அப்படின்னு யூத வங்கிகள் நிலங்களை மலன்னு பெருக்கிக்கிட்டே போனாங்க. இன்னொரு புறம் உலகத்தில் மற்ற இடங்களில் இருந்த யூதர்கள் அவங்களோட பணத்தை நன்கொடையாக இந்த வங்கிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, டொனேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பணமே இல்லாத யூதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் துண்டேந்தி நன்கொடை வசூல் செஞ்சாங்க, கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க, புத்தகத்தை விற்று பணம் சேர்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய விதங்களில் பணத்தை சேர்த்து பேங்க்குக்கு டொனேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. தரிசு நிலங்களுக்கு அடுத்தபடியாக உள்ளூர் அரேபியர்களுக்கு நிலம் வாங்க கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான், ரொம்ப கம்மியான வட்டி தான் அப்படின்னு இனிக்க சொல்லி கடன் கொடுத்தாங்க. அரேபியர்களும் அதை நம்பி நிலம் வாங்க கடன் வாங்கினாங்க. அதுக்கு பின்னாடி வங்கிகள் சொன்ன கடன் வட்டி விகிதங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி படிப்பறிவில்லாத அரேபியர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. விழி பிதுங்கி போயிடுவாங்க அரேபியர்கள். அவங்க வாங்கின கடனை வட்டியோட, அந்த வட்டி குட்டி போட்ட வட்டியோட திருப்பி செலுத்துறதுக்கெல்லாம் வங்கிகள் கால அவகாசம் கொடுக்கவே இல்லை. நேர போய் நிலங்களை கையகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவை பாலஸ்தீனில் இருக்கிற நிலந்தானே தவிர அரேபியர்களோட காசு கிடையாது அப்படின்னு அந்த யூத வங்கிகள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் எல்லாம் யூத குடியிருப்புகள் முளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. வேறு வேறு நாடுகளில் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் கூட அவங்களுக்கு அங்கிருந்த சொத்துக்களை விற்றுட்டு, அவங்களோட சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு பாலஸ்தீனை நோக்கி பெட்டு பிடிக்கையோடு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நான் இங்கே பாலஸ்தீன்னு மென்ஷன் பண்ணுறது எல்லாமே அந்த இஸ்ரேல், காசா, ஜெருசலேம் எல்லாத்தையும் சேர்த்தது தாங்க. அரேபியர்கள் எது பற்றியுமே யோசிக்காமல் இருந்தாங்க, இல்லைன்னா யோசிக்க தெரியாமல் இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். கவனக்குறைவாக இருந்தது உண்மைதான். அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு யூதரும் அவங்களோட இந்த பிளானை பற்றி ரகசியம் கொஞ்சம் கூட, ஒரு துளி கூட வெளியில் வராமல் பாதுகாத்தது தான். ஒரு யூத கோசு கூட இன்னொரு இனக்கோசு கிட்டக்க இந்த திட்டத்தை பற்றி வாய் திறந்து பேசவே இல்லை. நாளடைவில் அரேபிய பண்ணையார்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடங்களில் எல்லாமே யூத பண்ணையார்கள் செழிப்போடு வாழ ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் பணிவாக ஏமாற்றி நிலங்களை வாங்கிய முறை யூத வங்கிகளுக்கு சலிச்சிருச்சு போல. அதுக்கு பின்னாடி மிரட்டல் தோணியில் இறங்கினாங்க. வங்கிக்காரர்கள் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் சுற்றி வருவாங்க. எது எல்லாம் வங்கியோட நிலங்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. யூதர்களோட நிலங்களுக்கிடையே யாராவது அரேபியரோட நிலம் இருந்தால் போதும், அவரை தேடி போவாங்க. நாங்கள் யூத நில வங்கியிலேருந்து வந்திருக்கோம், உங்கள் நிலத்தை எங்ககிட்ட விற்றுருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜூஸோட வீடு ஒரு இடத்துல இருக்குது, அது பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு ஜூவோட வீடும் இருக்குது. ஆனால் அந்த 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு அரேபியரோட நிலமோ வீடோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எங்ககிட்ட விற்றுடுங்க, அந்த மாதிரி போய் கேட்குறது. ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். அந்த அரேபியர் மறுக்கும் பட்சத்தில் என்ன மரியாதையாக நிலத்தை விற்க போறியா இல்லையா அப்படின்னு குரல் உயர்த்தி
குரல் வலையில கை வைத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. சில சமயங்கள்ல ஆட்களை கடத்தி மிரட்டி அடிப்பணிய வச்ச இல்லைன்னா அடித்து பணிய வச்ச சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த உருட்டல் மிரட்டல் வேலையை செய்யறதுக்காகவே சமூக நல அமைப்பு அப்படின்ற லேபிளோட யூத தாதாக்கள் இருந்தாங்க. 2 ஆண்டுகளில் பாலஸ்தீன் அரேபியர்களோட 4.5% நிலம் யூதர்களோட கைகளுக்கு மாறி இருந்தது. அது வரைக்கும் யூதர்கள் 2 அடி பாஞ்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் 200 அடி பாஞ்சாங்கன்றது தான் உண்மையே. ஆண்டாண்டு காலம் ஓடும் மெகா சீரியல் அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் கடைசி எபிசோடு வச்சு தானே ஆகணும். அரேபியர்கள் ரொம்ப ரொம்ப சாவகாசமாக தான் விழிச்சு கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கண் கெட்டு போயிருந்தது. அதாவது ஏழமையில் வாடுற அரேபிய முஸ்லிம்ஸ் எல்லாம் யூத பண்ணையார்கள் வேலை கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அடிமைகளாக வச்சுருந்தாங்க. சொந்த நாட்டிலேயே அடிமையாக வாழ்கிறதா? அகதி போல் வந்தவங்க ஆட்சி செய்கிறாங்களே, நம்மளை ஏமாற்றி நிலங்கள் எல்லாத்தையுமே அபகரிச்சிட்டாங்க. அரேபிய முஸ்லிம்ஸ் எல்லாரும் எதிர்ப்பு நிலையை காட்ட ஆரம்பித்த போது பாலஸ்தீனில் திரும்பவும் கலவர காண்டம் ஆரம்பமாச்சு. எப்படி யூதர்களை அடக்கலாம், இழந்ததை மீட்கலாம் அப்படின்னு அரேபிய முஸ்லிம்ஸ் எல்லாரும் கூடி பேசிய நேரத்தில் இன்னும் மிச்சம் இருக்கும் நிலங்களை எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு யூதர்கள் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூத தேசிய நிதி அப்படின்ற பேரில் ஜியோனிச இயக்கத்துக்காக உலகத்தில் மற்ற நாடுகளில் இருந்த யூதர்கள்கிட்ட இருந்து பணம் பேரலாக குவிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. யூதர்களோட பொருளாதார பலன்றது படு சுபிட்சமாக இருந்தது. சமுதாய அளவிலையும் அவங்க ரொம்ப பல முக்கிய பொறுப்புகள்லாம் ஆட்சியாளர்களுக்கு தேவையானவர்களாக மாறி இருந்தாங்க. பணபலம் நல்லாவே இருந்தது. எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற தைரியம் அவங்களுக்கு இருந்தனால தாராளமாக லஞ்சத்தை புழங்க விட்டு காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. பாலஸ்டீனில் மட்டும் கிடையாது, இங்கிலாந்து அப்புறம் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்த உயர் அதிகாரிகளுக்குடனான நட்பை பணத்தால் பலப்படுத்தியிருந்தாங்க. 1902 1902 ஹெசில், அதாவது நம்ம ஜியோனிசமோட தந்தை இருக்கார் இல்லையா, தியோடர் ஹெசில், அவர் 6 யூத தேசிய காங்கிரஸ் மாநாடுகளை ரொம்ப ரகசியமாக நடத்தி முடிச்சிருந்தாரு. ஐரோப்பிய நாடுகள் எதிர்த்தாலும் அரேபிய முஸ்லிம்ஸ்லாம் கொதிச்செழுந்தாலும் யூத நிலவங்கிகள் ஹெசிலோட வழிகாட்டுதலின்படி கர்மமே கண்ணா நிலவேட்டையை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அரேபிய முஸ்லிம்ஸுங்களோட கிளர்ச்சி அதிகரித்த போது யூதர்களுக்காக இஸ்ரேல் அப்படின்ற கோரிக்கையோடு ஹெசில் சில நாடுகளோட ஆட்சியாளர்களெல்லாம் போய் சந்திச்சாரு. ஜெர்மானிய சக்கரவர்த்தி கெய்சர் வில்லியம் II, டர்க்கியோட சுல்தான் மெக்ருதீன் 2 பேருமே உதட்ட பிதிக்கிடுவாங்க. ஹெசில் பிரிட்டன் போனார். பிரிட்டனோட காலனிகளெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த பொறுப்பில் இருந்த மூத்த அமைச்சர் ஜோசப் சாம்பர்லெனினை சந்திச்சாரு. அவர் ஹெசிலோட வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டார், நிதானமாக யோசிச்சாரு. ஆனால் யூதர்களுக்கு பாலஸ்தீன்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு அப்போது இருந்த அந்த யதார்த்த நிலைமையை ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை வெளிப்படையாகவே சொல்லிடுவார். வேணும்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உகாண்டாவில் யூத நாடு அமைக்கலாம் அப்படின்ற யோசனையும் சொன்னார். ஹெசிலுக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பிரிட்டன் கிட்டக்க மூஞ்ச காமிக்க முடியாதுல, ஸோ யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். முதல் உலக போருக்கான அறிகுறிகள், World War I அறிகுறிகள் ஆரம்பமாச்சு. அந்த நேரத்தில் ரஷ்யாவில் யூதர்களோட நிலைமை ரொம்ப ரொம்ப படும் மோசமாக போனது. ஹெசில் யோசிப்பார், எத்தனை நூற்றாண்டுகளாக தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது, நமக்குன்னு பாலஸ்டீனை வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி அந்த திட்டமும் ஓரளவு வெற்றிகரமான இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு புறம் நமக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சுக்கிட்டே போதே, தீர்வு தனிநாடு தான். பிரிட்டனோட யோசனைப்படி உகாண்டாவை ஏற்றுக்கிட்டா என்ன, ஒரு தற்காலிக தீர்வு கிடைக்கும்ல, பாலஸ்டீனை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த யோசனையை தான் 6வது யூத காங்கிரஸ் மாநாட்டில் முன் வச்சாரு. அவ்வளோதான், ஹெசில் தடம் மாறிட்டாரு, பித்து பிடிச்சு போய் பேசுறாரு, பாலஸ்டீனோட கனவை கைவிட சொல்றாரு, பிரிட்டன் கிட்ட வெலை போயிட்டாரு, இப்படிலாம் பல விமர்சனங்களுக்கு ஆளானாரு. யாருக்காக பாடுபட்டோமோ அந்த மக்களை படும் மோசமா பேசுறாங்களே அப்படின்னு உடஞ்சு போயிடுவாரு ஹெசில், படுத்த படுக்கை ஆயிடுவாரு. 1904 1904 இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹெசிலோட வார்த்தைகளில் இருந்த உண்மையையும் அவங்க மோசமாக பேசினாங்களையா அதில் இருந்த விஷத்தன்மையையும் யூதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹெசில் கிட்ட மானசீகமாக மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க. சிறு பொறிதானே பரபரவுன்னு தீயா பரவி காட்டையே கபலீகரம் செய்து. முதல் உலக போரும் அப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. ஆஸ்திரியாவோட இளவரசரை, ஒரு பிரின்ஸை செர்பியா நாட்டை சேர்ந்த ஒரு யங்கான பையன், ஒரு இளைஞன் சுட்டு கொன்றுவான். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். World War I எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஆஸ்திரியா இளவரசர் ஒரு செர்பிய இளைஞனால் சுட்டு கொல்லப்பட்டுருவார்.
அதனால் ஆஸ்ட்ரியா ஜெர்மனியோட உதவியோட செர்பியா மேலே போர் தொடுக்கும். ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் நட்பு நாடுகளாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஜெர்மனியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு செர்பியா மேலே அவங்க போர் தொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா போர் தொடுக்கும். செர்பியாவுக்கு உதவ ரஷ்யாவும் வந்துச்சு. ஸோ இப்போ ரஷ்யாவும் உள்ளே இறங்கிட்டாங்களா? 1914 ஜூலை 28 அந்த யுத்தம் ஆரம்பமாச்சு. ஜெர்மனி மேலே ரொம்ப பெரும் பகையோடு இருந்த ஃப்ரான்ஸும் இதை சாக்கா வச்சுக்கிட்டு போரில் குதிச்சிடுவாங்க. ஸோ இப்போ யார் யார் இருக்காங்க? ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் ஒரு பக்கம் இருக்காங்க. செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ரஷ்யா, அப்புறம் ஆல்ரெடி ஜெர்மனி மேலே பயங்கர கடுப்பில் இருந்த ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் பெல்ஜியம் இருக்கும். அந்த பெல்ஜியம் வழியாக ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனி அவங்களோட படைகளை அனுப்பும். பிரச்சனை என்னன்னா, பெல்ஜியம் அப்போ நடுநிலைமையில தான் இருந்தாங்க. ஜெர்மனி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனும் இப்போ போரில் குதிச்சிடுவாங்க. ஜெர்மனியை ஆல்ரெடி பிடிக்காத ஜப்பானும் பிரிட்டன் கூட சேர்ந்துட்டு போருக்கு வந்துடுவாங்க. சைனாவும் பிரிட்டனை ஆதரிக்க ஜெர்மனிக்கு ஆதரவாக இப்போ பல்கேரியாவும் களமிறங்கிரும். இப்போ யார் யார் இருக்கா? ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, பல்கேரியா, இவங்கெல்லாம் ஒரு பக்கம். செர்பியா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ரஷ்யா, ஆல்ரெடி சுத்தமாக ஜெர்மனியை பிடிக்காத ஃப்ரான்ஸு, ஜெர்மனி பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு வந்த பிரிட்டன் உள்ளுக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு ஆதரவாக ஜப்பான், சைனா, இவங்க எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. அப்போது பாலஸ்தீனை ஆண்டுக்கிட்டு இருந்த டர்க்கி ஜெர்மனியோட அணியில் தான் இருக்கட்டும். யூதர்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது வரைக்கும் செய்யாத காரியத்தை தான் செஞ்சாங்க. பல நூற்றாண்டுகளாக பல நாடுகளில் வாழ்ந்து வந்தாலும் யூதர்கள் அப்படின்ற அடையாளத்தை அவங்க ஒருபோதும் இழக்காமல் தனியாகவே தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் முதல் உலகப் போரில் யூதர்கள் அவங்க வசிக்கிற நாடுகள் என்ன நிலையை எடுத்திருக்காங்களோ அந்த நிலையை தான் ஆதரிச்சாங்க. அவங்க வசிக்கிற நாடுகள் போர்க்களத்தில் இருந்தால் அந்த நாடுகளோட படைகளோடு அவங்களையும் இணைச்சிக்கிட்டாங்க. சில நாடுகள்லாம் அவங்களோட இராணுவத்தில் தனியாக செப்பரேட்டாக யூத படைப்பிரிவு அப்படின்னே ஒன்று ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியாவில் தமிழ் பீப்புள் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் தமிழ் பீப்புள் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூரில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, இப்படி பல நாடுகளில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நாடுகள் எல்லாருமே தனித்தனியாக எதிரணியாகவே இவங்க எல்லாருமே போரில் குதிச்சாலும் அவங்க அந்த தமிழ் பீப்புள் எல்லாரும் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்களோ அந்தந்த நாடுகளோட மிலிட்ரியில் தான் போய் ஜாயின் பண்ணி அந்தந்த நாடுகளுக்காக தான் சண்டை போட்டாங்க. ஏன்னா அந்தந்த நாடுகளில் தான் அவங்களாம் பல ஆயிரம் வருடங்களாக பல நூறு வருடங்களாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் தான் அவங்களுக்கு சோறு போடுது, அங்கே தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அங்கே தான் அவங்க படுத்து தூங்குறாங்க. ஸோ அந்த நாட்டுக்காக தான் அவங்க போய் சண்டை போடுறாங்க போருக்கு. ஓர் அணியில் உள்ள யூத படையினர் எதிரணியில் உள்ள நாடுகளோட யூத படையினரோடு மோத வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூதனை வெட்டி கொள்ள வேண்டிய கட்டாய நிலை. ஆனால் அதை செஞ்சாங்க. காரணம் ஒன்று மட்டும்தான். யுத்தத்தில் ஏதோ ஒரு அணி ஜெயிக்க போகுது. அந்த அணியினர் வெற்றி கிடைக்க காரணமாக இருந்த யூதர்களை பற்றியும் யோசிப்பாங்களே. யூதர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினப்பாங்களே. தனி நாடு கூட கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களே. அது இஸ்ரேலாக கூட இருக்கலாம்ல. முதல் உலக போரில் யூதர்களே கொன்றது கூட இனநலன் கருதி மட்டுமே. போரில் மட்டும் கலந்துக்காமல் அதுக்கு ஏராளமான நிதி உதவிகள் கூட செஞ்சாங்க. யூதர்கள் தான் பல துறையில் வல்லுநர்களாக இருந்தாங்களே. அவங்க நாடுகளோட மேல்மட்ட பிரதிநிதிகளுடன் போர் ஆலோசனைகள்லாம் செஞ்சாங்க. போர் திட்டங்களை தீட்டி கொடுத்தாங்க. புதிய மருந்துகளை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஜூஸில் நிறைய பேர் சயின்டிஸ்டாக இருந்தாங்க. நிறைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் விஞ்ஞானத்தில் அவங்க தான் பண்ணாங்க. புதிய ஆயுதங்களை வடிவமைச்சு கொடுத்தாங்க. ஏன் போரில் ஜெர்மனி பயன்படுத்திய விஷவாயு ஆயுதங்களை தயாரித்து கொடுத்தவரே ஃப்ரிட்ஸ் ஹேபர் அப்படின்ற ஒரு யூதர் தான். ரொம்ப பாய்சனஸான வெப்பன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இவர் ஆக்சுவலி ஃபாதர் ஆஃப் கெமிக்கல் வார்ஃபேர் தாங்க கூப்பிடவே செய்வாங்க. ஏன்னா இவர் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் போருக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாய்சனஸான வெப்பன்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணவரே, கண்டுபிடிச்சவரே. இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மனில் இருந்த ஒரு ஜூவர். நான் ஏன் இங்கே திரும்ப இவர் ஜெர்மனுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு பார்த்தா முதல் உலக போரில் எல்லா அம்சங்கள்லையுமே யூதர்கள் நிறைஞ்சிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு யூதருக்குள்ளேயும் இருந்த கனவு இஸ்ரேல் அப்படின்ற தனி தேசம் மட்டும்தான். போரோட முடிவில் கொல்லப்பட்ட யூதர்களை பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக தாங்க இருக்கும்.
1,00,000 ரஷ்ய யூதர்கள், 40,000 ஆஸ்திரிய யூதர்கள், 12,000 ஜெர்மானிய யூதர்கள், 9,000 பிரான்ஸ் யூதர்கள், 8,000க்கும் மேலே பிரிட்டிஷ் யூதர்கள், காயமடைந்திருந்த யூதர்கள்லாம் பார்த்தா பல லட்சம் போகும். இவ்வளோ பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போது வேர்ல்டு வார்லாம் எவ்வளோ ரொம்ப ரொம்ப கொடூரமானதுன்னு. அப்போது பாலஸ்தீனில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஈரோப்புக்கு சம்பந்தமே இல்லாமல் பாலஸ்தீன் வாழ் யூதர்களும் போரில் பங்கு பெற பிரிட்டன் போயிருக்காங்களாம். ஆனால் இவங்க எல்லாருமே டர்க்கி அரசால் நாடு கடத்தப்பட்டவங்க அப்படின்னு இஸ்ரேல் அரசோட போர்க்கால அறிவிக்கை சொல்லுது. பட் இது சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக சில 100 பாலஸ்தீன் யூதர்கள் மட்டும் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். போர் முடிய போகிற சமயத்தில் பிரிட்டனோட கை ஓங்குறத கணிச்சிட்டாங்க அந்த நாட்டு யூதர்கள். உடனே பிரிட்டனோட மேல்மட்ட அதிகாரிகள் கூட உறவை மேலும் சுமூகமாக்கிக்கிட்டு யூத இனம் பிரிட்டனுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கு, இனி என்னெல்லாம் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு பட்டியலையே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தனிநாடு கோரிக்கையை சற்று அழுத்தியே உச்சரித்தாங்க. பலனாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. யூதர்களோட கோரிக்கை பிரிட்டனுக்கும் நியாயமாக தான் இருந்தது. காரணம், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் அப்படின்னு 3 பெரிய தேசங்களை பின்னுக்கு தள்ளிட்டு அமெரிக்கா அப்போது வல்லரசாகி விடுமோ அப்படின்ற பயம் அதுக்கு இருந்தது. இப்போது யூதர்களுக்காக இஸ்ரேல் அப்படின்ற தேசத்தை உருவாக்கி கொடுத்தா பின்னாளில் தனக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு வலுவான ஆதரவு கிடைக்கும்ல அப்படின்னு மனக்கணக்கு போட்டுச்சு பிரிட்டன். பிரிட்டனில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருந்தாங்க. பிரிட்டனும் பல்வேறு கட்டங்களில் யோசிச்சுட்டு தான் இருந்தது. அதுக்கான பலன் கிடச்சிது ஒரு டிக்ளரேஷனோட வடிவில். அதோட பெயர் பால்ஃபேர் டிக்ளரேஷன். இதோட நம்ம எபிசோட் 15 முடிச்சுக்கலாம். இந்த பால்ஃபேர் டிக்ளரேஷன் அண்ட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை பற்றி நம்ம எபிசோட் 16 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye bye. Tales by Minnie.